பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் நியாயாதிபதிகள் புஸ்தகம் அதிகாரங்கள் 9 முதல் 12 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 9வது அதிகாரத்திலே எருபேகாலின் குமாரன் அபிமெலேக்கு சீகேமில் தன் தாயின் சகோதரத்திற்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சத்தால் அனைவரை நோக்கி, எருபகாலின் குமாரர் 70 பேராகிய எல்லோரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ, ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது நல்லதோ என்று சொல்லி சீகேமில் இருக்கிற மனிதர்களிடத்தில் பேசி நயவஞ்சகமாக அங்கே 70 குமாரர்களை கொண்டு போடுகிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த அபிமெலேக்கு எருபகால் என்று சொன்னால் கிதியோனுக்கு நெருப்பெயர் எருபகால். இந்த எருபகாலினுடைய வேலைக்காரியினுடைய மகன் என்று சொல்லி இந்த அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 70 பேரையும் ஒரே கல்லினால் கொன்று மீண்டுமாக ராஜாவாக அங்கே வந்தது அநியாயமான ஒரு காரியம். அதற்காக தேவன் அங்கே பழிவாங்கின காரியத்தை குறித்து பார்க்கிறோம். 23வது வசனத்திலே அபிமெலேக்கும் சீகேன் பெரிய மனுஷனுக்கு நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். பொல்லாப்பு உண்டாக்கிற ஒரு ஆவி அங்கே வந்தது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு விரோதமான நியாயமில்லாத காரியத்தில் ஈடுபடும் பொழுது அப்படியான காரியங்கள் சம்பவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். 1 சாமுவேல் 18:10 சவுல் மீது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்ததை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சவுல் ராஜாவின் மீது வந்ததை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்திலே தேவநாயகத்தை நீதியை எதிர்பார்க்கிறார். அநீதியான காரியங்களுக்கு அவர் சத்துருவை வைத்தே அந்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்கிறது குறித்தும் நாம் பார்க்க முடியும். இந்த அபிமெலேக்கு யுத்தத்திலே போன பொழுது அங்கே ஒரு ஸ்திரீயினால் கல்லால் துருகத்திலிருந்து தூக்கி போடப்பட்டு அவன் செத்து போனான் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். அவனுடைய முடிவு பரிதாபமாயிற்று. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தன் வாழ்நாளிலே மனிதன் செய்கின்ற காரியங்களுக்கு தண்டனை சீக்கிரமாக முந்திக் கொள்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இங்கே அபிமெலேக்கு தன்னுடைய 70 சகோதரரை கொலை செய்தபடியினால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார் என்று சொல்லி 56வது வசனம் சொல்லுகிறது. சீகே மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார். எருபகாலின் குமாரர் யோதாமின் சாபத்திற்கு உட்பட்டார்கள் என்று சொல்லி ஒரே ஒரு குமாரன் கிதியோனுடைய ஒரே யோதா மாத்திரம் அவன் ஒளிந்திருந்தபடியினால் காப்பாற்றப்பட்டு விட்டான். அங்கே அவன் கொடுத்த சாபம் அங்கே நிறைவேறுகிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவது. தொடர்ந்து 10வது அதிகாரத்திலே அபிமெலேக்குக்கு பின்பு தோதாவின் மகனாகிய பூவாயின் குமாரன் தோலா என்னும் இசக்கார் கோத்திரத்தான் இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாக எழும்பினான் என்று சொல்லி அங்கே நியாயாதிபதியான காரியத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து யாவீர் என்ற நியாயாதிபதி எழும்புவதையும் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இஸ்ரேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாப்பின் தேவர்களையும் அம்மோன் புத்திரன் தேவர்களையும்
பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். எனவே கர்த்தருடைய கோபாக்கினைக்கு ஆளாகிவிட்டார்கள். எனவே அவர்கள் பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். அவர்கள் இஸ்ரேல் புத்திரர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டதை குறித்து கர்த்தரை விட்டு விலகும் போது, கர்த்தருக்கு விரோதமான சத்துடைய கிரிகளில் ஈடுபடும் பொழுது தங்களுக்கு ஆக்கினை தாங்களே அவர் வரவழைத்துக் கொள்கிறார்கள். மகிமை உண்டாவதாக. ஆம், ஆனாலும் அவர்கள் சில நெருக்கத்தை அனுபவித்த பிறகு மனம் திரும்புகிறார்கள். அதுக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே அவர்கள் எப்தாவிடம் போய் அந்த காரியங்களை முறையடிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். 16வது அதிகாரத்திலே கீலேத்தியனாகிய எப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு மகிமை உண்டாவதாக. அவன் அந்த எப்தாவை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஒருவேளை நிராகரிக்கப்பட்ட ஒரு மனிதன், அவன் பரஸ்திரியின் குமாரன் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் அவனை தெரிந்து கொள்கிறார். எனவே ஜனங்கள் எப்தாவை நோக்கி, நாங்கள் அம்மோன் புத்திரோடு யுத்தம் பண்ண எங்களுக்கு சேனாதிபதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனை அழைக்கிறதை காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அங்கே அந்த கிலியாத்தின் மூப்பரை அந்த எப்தா சந்திக்கிறார். உண்மை உண்டாவது. அந்த எப்தா யுத்தம் பண்ணும்படியாக கடந்து செல்லும் பொழுது பொருத்தனை பண்ணுகிறதை குறித்து பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. அந்த யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்தால் ஆண்டவருக்கு தான் சந்திக்கும் போது முதலுக்கு எதிர்ப்படுகிற காரியத்தை பழி கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசி நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரின் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகவும் அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்தா மிஸ்பாவில் இருக்கிற வீட்டுக்கு வரும்போது ஒரு குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை இல்லாமல் அவனுக்கு குமாரன் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அவன் அது கண்டவுடனே வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, யோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், நான் மாற்றக்கூடாது என்று சொல்லி அவன் பார்த்த பொருத்தனையை எண்ணி பார்க்கிறான். அப்பொழுது அந்த மகள், நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிகளும் என் கன்னியின் மீத்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றாள். கர்த்தர் போய் வா என்று அனுப்பிவிடுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே அவள் துக்கம் கொண்டாடி மீண்டுமாக வரும்பொழுது அவன் படியிருந்த பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு புலம்பல் உண்டாயிற்று. 12ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து எப்தாவும் எப்ராயிம் உள்ள காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு யுத்தம் நடக்கிறது குறித்தும் நாம் பார்க்கிறோம். எப்ராயிம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் எப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோடே கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ணி போயின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. அங்கே எப்தா கிலியாத் மனுஷர் எல்லாம் கூட்டி எப்ராயிமோடு யுத்தம் பண்ணினார். அவர்கள் கீலேயாத்து மனுஷர்களை முறியடித்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எப்தாவோடு இருந்தார். 6 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு எப்சோன், ஏலோன், அப்தோன் என்ற நியாயாதிபதி காரியத்தையும் ஆண்டவர் தருகிறார். நாம் கர்த்தருக்கு நாம் விசுவாசத்தோடு இருக்கும்போது, கர்த்தரை உண்மையாக பின்பற்றும் போது கர்த்தரை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறோம். கர்த்தரை விட்டு விலகி போகும்போது அதன் விளைவுகளை விசேஷமாய் தேவனுடைய கோபாக்கினை கடந்து வருவதை நாம் பார்த்து எச்சரிக்கை அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தரை பின்பற்றுவோம். கர்த்தர் தாமே மகிமையான ஆசீர்வாதம் போவாராக. ஆமேன், ஆமேன்.